தெலுங்கானா ஸ்பெஷல் சர்வ பிண்டி பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், டின்னராகவும் சாப்பிடலாம். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ சொரக்காவை தோல் சீவி வச்சிருக்கேன். இப்போ இதை சீவி எடுத்துக்கிறேன். பாருங்க, சொரக்காவை சீவி எடுத்துக்கிறேன். இதில் 1.5 கப்பு அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தட்டி எடுத்துருக்கேன், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதை அப்படியே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு எப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு உருண்டை எடுத்து இப்படி தட்டிக்கலாம். தட்டியாச்சு. இதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்படி திருப்பி போட்டுக்கலாம். சுவையான தெலுங்கானா ஸ்பெஷல் சர்வ பிண்டி ரெடி. இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.